ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கட்லா மீன் வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நாங்கள் கட்லா மீன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கட்லா மீன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 50 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், 50 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். இப்போ கட்லா மீனை நம்ம இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு மீனை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேக வச்சா மீன் ஒரு மாதிரி குழஞ்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். மீன் கோலா உருண்டைக்கு இஞ்சி பூண்டு போட்டால் தான் கவுச்சி வராமல் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கோலா உருண்டையாக வராது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் தனியாக, முள் தனியாக எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும்போது முள் இருக்கும், அதனால் சாப்பிட சிரமப்படுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் எடுத்து கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மீன் முள் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண மீன் கூட நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மீன் கோலா உருண்டைக்கு பெரிய பெரிய பொருள் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மசாலா போட்டு பிசைஞ்ச மீனை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மீனை பொரிச்சு எடுக்கும்போது சிம்மில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் நல்லா வரும். ஃபாஸ்ட்டாக வச்சா உள்ளே வேகாது, அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. மீன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச எல்லா மீன் கோலா உருண்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் கோலா உருண்டை பொரிச்சு எடுக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா வரும். நிறைய போட்டாக்கா உடஞ்சிரும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் கோலா உருண்டை எவ்வளோ ப்ரௌன் கலரில் வந்துருக்குது. இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து அது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ புட்டு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சு பொரிச்சதுனால சூப்பராக வெந்து வந்திருக்கு. கட்லா மீன் வச்சு கம்மன்னு செஞ்ச கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.